அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு ஆசை தான். ஆனால் அது வேணாம். ஆக்சுவலாக நான் இன்னைக்கு பார்த்த கண்டென்ட் என்னன்னா, ஒரு ஆசாதின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம். ஸோ இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லரு. ஸோ இதனுடைய பேசிக் ஒன்லைன் எடுத்துக்கிட்டோம்னா, ஹீரோ அண்ட் அவங்களுடைய மாமனார். ஸோ இந்த மாமனாருக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுறாங்க. ஸோ இந்த ஜெயிலுக்கு போனவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ ப்ரெக்னன்சி டைமில் அவங்க ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கணுன்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க ஜெயிலிருந்து போலீஸோடைய ஆக்குபேஷனோட. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கூட போலீஸ் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் என்னன்னா, இந்த ஜெயில்ல இருந்து போலீஸ் கூப்பிட்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கிறவங்கள கடத்துறதுக்காக, அதாவது கடத்துறதுக்கு இல்ல, அங்கேருந்து கூட்டிட்டு போறதுக்காக இந்த மாமனாரும், இந்த மருமகனும் ட்ரை பண்ணாங்களா இல்லையா? இல்ல அந்த அவங்கள கூப்பிட்டு வெளில வந்தாங்களா? அதுக்காக என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க? அத வச்சு என்னென்ன கிரைம் த்ரில்லர் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நடந்துச்சு அப்படின்றது தான் படம். எனக்கு தெரிஞ்சு ஒரு வொர்த் வாட்ச் தான். எனக்கு தெரிஞ்சு இதில ஃப்ளாஸ்ன்னு சொல்ற அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. நல்ல ஸ்க்ரீன் பிளேயோட ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷம் கிட்ட குடுத்திருந்தாங்க. சூப்பரா இருந்தது. அண்ட் சின்ன சின்ன கேஸ்டிங் தான். லைக் இதில எனக்கு முக்கியமா யார் கேஸ்டிங் தெரியும்னா லால். அவர் தான் நடிச்சிருந்தாரு. அத தவிர பெருசா கேஸ்ட் அண்ட் க்ரூ நமக்கு தெரியல. எல்லாமே மலையாளம் ஆக்டர்ஸ் அண்ட் ரவீனா அவங்களும் இருந்தாங்க இதுல. அண்ட் மத்தபடி ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க படத்துல. சூப்பரா இருந்தது. அந்த போலீஸ் கேரக்டரா இருக்கட்டும், அண்ட் அதுக்கப்புறம் ரவீனா கேரக்டரா இருக்கட்டும், அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஹீரோ கேரக்டர் எல்லாமே சூப்பரா இருந்தது. ஸோ நீங்க முடிஞ்சா ஆப்வியஸா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நான் இன்னொன்னு சொல்லிக்க விரும்புறேன் இந்த வீடியோல. என்னன்னா, நீங்க எல்லாரும் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ல ஒவ்வொன்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஸோ என்னன்னா, ட்ரை பண்றது மீன்ஸ் உங்க லைஃப்க்காகவோ, இல்ல உங்களுக்கு புடிச்ச ஒரு விஷயத்துக்காகவோ ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. லைக் ஒரு ஆம்பிஷியஸா ஒண்ணு ட்ரை பண்ணுவீங்க. உங்களுக்கு பிடிச்சது ஏதோ ஒண்ணா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும். சினிமா, ஸ்போர்ட்ஸு, லைக் வந்து ஏதோ ஒரு பேங்க் ஒர்க்கு, இல்ல ஏதோ ஒண்ணு கவர்ன்மெண்ட் ஒர்க்கு, பிரைவேட் ஒர்க்கு எதுனாலும் இருக்கட்டும். ஸோ அத ட்ரை பண்றது மத்தவங்க யாரும் உங்கள நம்பலன்னா கூட பரவால்ல. தயவு செஞ்சு நீங்க உங்களோட எஃபர்ட்ட டெய்லி குடுத்துட்டே இருங்க. கண்டிப்பா ஒரு நாள் ஹிட் ஆகும். என்ன நம்புங்க. ஸோ அதே அதே நம்பிக்கையோட தான் நானும் குடுத்துட்டு இருக்கேன். இதுவரைக்கும் ஹிட் ஆகல. ஆனா ஹிட் ஆச்சுன்னா மேபி உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஆனா ஒரு ஹிட் ஆகும்போது வொர்த்தா இருக்கும். நான் சொல்றேன். ஏன்னா, இப்ப படுற கஷ்டம் எல்லாமே பின்னாடி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. உங்கள யாரையுமே நம்பல, இல்ல யாருமே வந்துட்டு ஹோப்பே தரல. நீங்களே ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. நமக்கே இது கரெக்ட்டா இருக்கா? இல்லையா? தப்பா இருக்கா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கீங்கன்னா, யோசிக்கவே யோசிக்காதீங்க. நீங்க பண்றது பூராவுமே கரெக்ட் தான். ஏன்னா, தப்பு பண்ணாலும் பரவால்ல, கத்துக்கோங்க பரவால்ல. ஆனா கரெக்ட்ன்னு நெனச்சிட்டே பண்ணுங்க. பிகாஸ் வந்து கரெக்ட்ன்னு நெனைக்கும்போது, இன்னும் கரெக்ட்டா வந்து நெறைய ஐடியாஸ் தோணும். சரிங்களா? தப்புன்னு நெனச்சே பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு பயம் வந்துரும். அவ்வளோதான். மத்தபடிலாம் ஒண்ணும் இல்ல. அவ்வளோதான் வரட்டா? பை பை.